நான் 11th 12th படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து சேரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு வைக்குவாங்க. சேரிட்டி டேனா பார்த்தீங்கன்னா, பிடிச்ச விஷயம் இந்த சாப்பாடு, இல்லை கேமு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி, அதை வந்து காசு ஏர்ன் பண்ணி, அதை வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஃபுட்டு இந்த மாதிரி அவங்களோட இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எங்கள் ஸ்கூல்லேயே அதுதான் வேறு மாதிரி இருக்கும். 1 வீக் ஃபுல்லாக ஒரே செலிப்ரேஷனாக இருக்கும். எல்லாருமே அவங்க பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் பானிபூரி, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஏதேதோ பண்ணிகிட்ருப்பானுங்க. ஜாலியாக இருக்கும் அந்த 1 வீக் தான். நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 11th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து குலோப்ஜாம் எடுத்துகிட்டு போயிட்டு செல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு எதுவுமே ஓடல. அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும்போது நான் தனியாக பண்ணேன். தனியாக வந்து இந்த அம்பு வந்து தூக்கிடுவாங்கள்ல, அது வந்து நான் காம்பஸில் பண்ணி 3 வந்து டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து போடுற மாதிரி, அது வந்து பசங்களுக்கு வேறு மாதிரி பிடிச்சிருந்துச்சி. சின்ன பசங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஒரே ஃபன் தான். எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ட்ரை பண்ணார். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக. எங்கள் கிளாஸ்லேயே நான் மட்டும்தான் பாய்ஸில் அது பண்ணியிருந்தேன். மீதி யாருமே எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டு ஜாலியாக சுற்றின்னு இருந்தானுங்க. ஃபன்னான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு நம்ம கூடயே வந்து உட்காந்துட்டானுங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு அளவுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் கோல்டன் டேஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.